கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் கடகராசி உலகத்தில் கடகராசிக்காரர்கள்லாம் ஒரு சங்கம் வச்சு தேடிட்டு இருக்காங்க. வேர் இஸ் ராம்ஜி, நாங்கள் அவரை பார்க்கணும். கடகராசிக்காரர் சொல்லுவாங்கல்ல, உனக்கு முன்பே 6 பேர் அவனை கொன்று விட்டார்கள், கடைசியில் நான் தான் கொண்டேன் என்று முதலாக அஷ்டம சனி பழி தீர்த்து கொண்டான். பிறகு 10லே குரு பதவியை பிடுங்கி விட்டான். இந்த மாதிரிலாம் கடகராசி பற்றி ஒரு டைலாக். குரு பகவான் நண்பர்களே, நான் அடிக்கடி சொல்வேன், சனி கொடுத்தால் எவர் தடுவான் இருக்கும் பொழுது பாதகாதிபதி என்பதால் உங்களுக்கு ஹெல்த் ரிலேட்டடான முடி, கண்ணு, பல்லு, முகம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. எதெல்லாம் ஒரு மனிதனுக்கு அழகோ, பாருங்க, சுக்கரன் மட்டும் டென்ஷன் ஆகிட்டாருன்னா என்ன ஆகும்னா, ஒரு 4 பல்லு 2 பல்லு ப்ரொஃபஷனலாக ஃபாலோ பண்ணிட்டு இருப்பான், அவனுக்கு கூட கிடைக்காது. ஒரு சும்மா விளையாட்டுக்கு ரியல் எஸ்டேட் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு ஓகே ஆகிடும். நம்மளால பண்ணுறது தான் பெரிய செலவாக இருக்கும். ஸோ அதனால் மனைவி இப்பயே சொல்லிடுங்க, என்கிட்ட காசே இல்லை, ப்ளீஸ் எந்த ட்ரைனிங் கிளாஸ்லேயும் நீ போய் சேர்ந்துடாத என்று சொல்கிறது உங்களுக்கு நல்லது. ஸோ அப்போது கடகராசிக்காரர்கள், உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் கடகராசி உலகத்தில் கடகராசிக்காரர்கள்லாம் ஒரு சங்கம் வச்சு தேடிட்டு இருக்காங்க. வேர் இஸ் ராம்ஜி, நாங்கள் அவரை பார்க்கணும். கடகராசிக்காரர்கள் பிரச்சனை எல்லாம் கடவுளுக்கு அப்புறம் நான் தான், எனக்கு தான் ரொம்ப நல்லா தெரியும். காரணம் என்னென்னா, ரொம்ப வருஷமாக அவங்கள நான் பார்க்குறேன். அது சொல்லுவாங்கள்ல, உனக்கு முன்பே 6 பேர் அவனை கொன்று விட்டார்கள், கடைசியில் நான் தான் கொண்டேன் என்று முதலாக அஷ்டம சனி பழி தீர்த்து கொண்டான். பிறகு 10லே குரு பதவியை பிடுங்கி விட்டான். இந்த மாதிரிலாம் கடகராசிக்காரங்க பற்றி ஒரு டைலாகே எழுதலாம். இத்தனை பேர் இருந்து கடகராசிக்காரர்களை ஒன்றுமில்லாமல் செய்த பின்பு இன்று மாத பலன்களுக்கு வந்திருக்கிறாய். பெரிய பெரிய புயல் காற்றெல்லாம் பார்த்த ஆள் நீங்கள், உங்களுக்கு இதெல்லாம் ஒரு விஷயம் கூட கிடையாது. ஆனால் இந்த வருஷம் என்னன்னா, இந்த மாதத்துலேருந்து கடகராசிக்காரர்கள் வாழ்க்கை மாறப்போகிறது என்றால் அது மிக என்று. காரணம் என்னென்னா, ராசியிலே குரு பகவான். நண்பர்களே, நான் அடிக்கடி சொல்வேன், சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். சனி கொடுத்தா தடுக்க ஆளே கிடையாது. ராகு நினைத்தால் என்ன வேணால் பண்ணுவார், ஆனால் குரு நினைத்தால் ஒரு உலகத்தை உருவாக்குவார். இந்த பவர் ஆஃப் குரு. காரணம் என்ன அப்படின்னா, உலகத்தில் மிக உயர்ந்த சுபகிரகம் இது. கிரகங்களில் மிக உயர்ந்த சுபகிரகம். இப்போ மெட்டீரியலில் ரொம்ப உயர்ந்த மெட்டீரியல் இது தங்கம். மாதிரி தேவதைகளில் மிக உயர்ந்த தேவதை யார்? லக்ஷ்மி. அந்த மாதிரிலாம் நம்ம உயர்ந்ததுன்னு வச்சுருப்போம்ல, அந்த மாதிரி கிரகங்களில் மிக உயர்ந்த கிரகம் இதுனா குரு. இந்த குரு என்ன பண்ணுறார்? கடகராசிக்காரர்களுக்கு 5, 7, 9 பார்க்குறார். 5ஆம் இடமாகப்பட்ட சொத்தை பார்த்துட்டார், புத்திர பிராப்தியை பார்த்துட்டார், 5ஆம் இடமாகப்பட்ட பந்தயத்தை பார்க்குறார். கடகராசிக்காரர்கள் இந்த மாதம் சுக்கரன் வேறு ஒரு பக்கம், அப்புறம் 2 பேருமா சேர்ந்து உடம்புல இருக்கும் பொழுது என்னென்னா, பந்தயத்தில் ஜெயிக்க போகிறீங்க. என்ன பந்தயம்? பந்தயம்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஏதாவது ஒரு வீர சபதம் விட்டு வரீங்க. நான் உன்னை ஜெயிச்சு காட்டுறேன், நான் இதை பண்ணுறேன். சரி, வாழ்க்கை ஒரு போர்க்காலம், வேட்டையாடி பார்க்கணும், அதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பந்தயம்லாம் ஜெயிப்பீங்க. அடுத்ததாக இந்த மாதம் சொல்கிறேன், அடுத்ததாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயமே என்ன அப்படின்னா, ராசியில் சுக்கிர பகவான் இருக்கும் பொழுது தோல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனைகள் வரும். தோல் சம்மந்தப்பட்ட ஒய்ஃப் கூட ப்ராப்ளம் வரும் இந்த ஒரு மாதம். அது எப்போ தான் சார் வரல? நாங்கள் ஒய்ஃபு கடகராசிக்காரர்களுக்கு கிரகங்கள் ஒரு பக்கம் பாடாப்படுத்துதுன்னா, ஒய்ஃபு மீதி பாடாப்படுத்துகிறாங்க சார் போன்ற விஷயங்கள்லாம். பாவம், உங்களுக்கு தெரியல, எல்லா ராசிக்காரங்களுக்கும் அதே சேம் ப்ராப்ளம் தான். ஸோ அதனால் ராசியில் சுக்கிர பகவான் இருக்கும் பொழுது பாதகாதிபதி என்பதால் உங்களுக்கு ஹெல்த் ரிலேட்டடான முடி, கண்ணு, பல்லு, முகம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. எதெல்லாம் ஒரு மனிதனுக்கு அழகோ, பாருங்கள், சுக்கரன் மட்டும் டென்ஷன் ஆகிட்டாருன்னா என்ன ஆகும்னா, ஒரு 4 பல்லு 2 பல்லு கீழே விழுந்துடும், முடியில் பாதி முடி கீழே கொட்டிடும். இந்த மாதிரியான ஒரு இந்த சில்லறத்தனமான டார்ச்சர் பூரா பண்ணுற ஆள் யாருன்னா அது சுக்கரன் தான். யோ, மோதுனா நேரடியாக நெஞ்சில் மோதியா, இதெல்லாம் என்ன விளையாட்டுது அப்படின்னு அந்த மாதிரிலாம் பண்ணுவார். சுக்கிரன் தான் அழகுக்கு அதிபதி. சில பேருக்கு என்ன ஆகுனா, அதாவது கண்ணு, பல்லு, முகம், இதெல்லாம் முடி கொடு. சில பேருக்கு மீசை மட்டும் கொட்டிடும், பாவம் எல்லாம். அந்த மாதிரிலாம் நடக்கும். இது என்னையா அது புது வியாதியாக வருது. அவன் அதனாலேயே மீசை இல்லாமல் தாடி இல்லாமையே நம்ம புஷ்பா படத்து வெள்ள மாதிரியே சுற்றின்னு இருப்பான். பாவம் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன, அந்த சுக்கிரன் மட்டும் கடகராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆகி ராசியில் உட்காந்துட்டா இது மாதிரிலாம் நடக்கும். ஆனால் இதில் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, தேவகுரு பிரகஸ்பதியின் அருகாமையில் இருக்கும் அனைவருமே புனிதமானவர்கள் தான். பிரகஸ்பதியோடு சேர்ந்த சுக்கிரன் என்பதால் சுகங்களை தருவார். இந்த மாதம்
இந்த கடகராசிக்காரர்களுக்கு சுகங்கள் தருவார். சரி, சோகங்கள் இருக்கட்டும், விடுங்க. சோகங்கள் எனக்கும் நெஞ்சோடி இருக்கும் நினைக்காத நாளிலே, அதை விட்டுருங்க. இப்போ 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானை பார்ப்போம். அவர் ஆட்சி பெறுகிறார். ருச்சக யோகம் என்று பேர் நண்பர்களே. கடகராசிக்காரர்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும் போது, கவர்மெண்ட் ஜாப் சார் சார் சும்மா நான் வயசு 43 ஆச்சு, நம்ம கவர்மெண்ட் ஜாப் இல்லைன்னா கவர்மெண்ட் எய்டட் கம்பெனியாவது வேலை கிடைக்கும். அடுத்து கவர்மெண்ட் ஆஃபீஸ் பக்கத்தில் ஒரு கம்பெனியாவது வேலை கிடைக்காது அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு வாங்க. ஸோ இப்போ 10ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் ஆட்சி பெறும் பொழுது அரசு உதவி பெறும், மானியம் பெறும் உதவிகள் போன்ற விஷயங்கள் நடக்கும். அப்படி நடக்காதவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த பூமி லாபங்கள், ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க நண்பர்களே, நான் அடிக்கடி சொல்வேன், ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா படிச்சிட்டிங்கன்னா பெரிய மேதை ஆயிடுவீங்க, பெரிய மாஸ்டர் ஆகிடுவீங்க. ஆனால் ஒரு விஷயத்தை பற்றி ஒன்றுமே தெரில அப்படின்னா அந்த விஷயத்துக்கே நீங்கள் தலைவனாயிருவீங்க. யூ வில் பிகம் த லெஜெண்ட் ஆஃப் திஸ் சாப்டர். ஏன்னா இவ்வளோ பேசலாம், இவ்வளோ பேசக்கூடாதுன்னு அதை பற்றி தெரிஞ்சும் தான் பயப்படுவான். எனக்கு தான் ஒன்றுமே தெரியாதே, அதனால் நான் லெஜெண்ட் ஆயிடுறேன். அந்த மாதிரி தான் ரியல் எஸ்டேட்டை பற்றி தெரிஞ்சவங்க கூட இந்தளவுக்கு பண்ண மாட்டான். நீங்கள் ஏதோ ஒன்று தேங்காய் தொப்பு மாங்காய் தொப்புன்னு விற்க போன ஆள், உங்களுக்கு அது கிளிக் ஆகி திடீர்னு பார்த்தா உங்களுக்கு கமிஷன் மட்டுமே 20 லட்ச ரூபா கொடுத்துட்டாங்க. என்னடா சொல்கிறீங்க? அவ்வளோதான், என் மொத்த கடனை தீர்ந்து போயிடுச்சு, அவ்வளோதான் லைஃப். நண்பர்களே, இன்னாருக்கு இன்னாருங்கிறது சில பேருக்கு சில பிஸ்னஸ் தன்னால் வரும். ப்ரொஃபஷனலாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பான், அவனுக்கு கூட கிடைக்காது. ஒரு சும்மா விளையாட்டுக்கு ரியல் எஸ்டேட் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு ஓகே ஆகிடும். அந்த மாதிரி உங்களுக்கு விளையாட்டுக்கு நீங்கள் பண்ணுவீங்க, பார்த்தீங்கன்னா கட்டணம் கட்டிடுவீங்க, ஏதோ ஒன்று பண்ணிடுவீங்க. ஸோ இந்த மாதம் நீங்கள் ரியல் எஸ்டேட்டில் சம்பாதிக்க போகிறீங்க. செவ்வாய் ஆட்சி. இந்த பக்கம் என்னன்னா 12ஆம் இடத்துல சூரியனும் புதனும், 12 குடைவன் ஆட்சி, 2 குடைய சூரியனோட 12ஆம் இடம் சுத்தம். ஏற்கனவே கடகராசிக்காரர்களுக்கு காசு இல்லை. இப்போது 12ஆம் இடத்துக்குடையவன் ஆட்சி பெறும்பொழுது சுப விரயங்களாகவே ஏற்படும். இப்போ பார்த்து நம்ம வீட்டில் எல்லாருக்கும் தெரியும் சார், ஜூன் மாதம் ஸ்கூல் ஓப்பனிங்க, வரிசையாக ஸ்கூல் பாக்ஸ் டிஃபன் பாக்ஸ் வாங்கணும், அது தெரியும் சார், செலவெல்லாம் இருக்குல்ல. அந்த மாதிரி தான் 12 கோடியின் ஆட்சி பெறும்பொழுது என்ன ஆகுன்னா சுப விரயங்கள், குழந்தைக்காக செலவு பண்ணுறது. இதில் சம்மந்தமே இல்லாமல் ராசியில் பாதகாதிபதி உட்காரும் போது நம்ம ஒய்ஃப் அப்போ தான் போயிட்டு ஜிம்னாஸ்டிக்ஸ் கிளாஸில் போய் சேர்ந்துக்குவாங்க. சேர்ந்ததுக்கப்புறம் தான் சார் நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு விஷயம் பாருங்கள், உங்களையும் என்னையும் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. என்ன கேட்குறாங்க? ராம்ஜியை கேட்குறாங்க, ராம்ஜி சார் வாங்க டூர் போகலாம், என்ன கேட்குறாங்க. இப்போ நான் என்ன சொல்லுவேன் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? இருங்க நான் சிந்துட்ட கேட்டு சொல்கிறேன், என் மனைவிட்ட கேட்டு சொல்கிறேன், சொல்லுவேனா இல்லையா? ஆனால் அவங்கள போய் கேட்டு எப்படி தெரியுமா சொல்லுவாங்க, என்ன சிந்து மேடம் நீங்கள் டூர் போகிறீங்களா, நீங்கள் பேர் எழுதிக்கிங்க, நான் அவர்கிட்ட சொல்லிக்கிறேன்பாங்க. வித்தியாசம் அவ்வளோதான். ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரு வித்தியாசம் என்னென்னா, இவங்க ஃபஸ்ட்டே பேர் கொடுத்ததுக்கப்புறம் தான் நம்மளுடைய இன்ஃபர்மேஷன் தான் கொடுப்பாங்க. அந்த மாதிரி ராசியில் புதன் இருக்கும்போது குழந்தைங்களால தான் செலவுலாம் கற்பனைலாம் காணாதீங்க, அதெல்லாம் சும்மா சிம்பிள். நம்மளால் பண்ணுறது தான் பெரிய செலவாக இருக்கும். ஸோ அதனால் மனைவி இப்பே சொல்லிடுங்க, என்கிட்ட காசே இல்லை ப்ளீஸ், எந்த ட்ரைனிங் கிளாஸ்லேயும் நீ போய் சேர்ந்துடாத என்று சொல்கிறது உங்களுக்கு நல்லது. ஸோ அப்போது கடகராசிக்காரர்கள் இந்த மாதம் தேவையில்லாத செலவுகள் வரும், மற்றபடி சூப்பராக இருக்க போகிறீங்க. இந்த மாதத்துலேருந்து உங்களுக்கு நல்ல நேரம் பிறந்தாச்சு. இனிமேல் உங்களுக்கு காதல் வருகிறது, குழந்தை வரப்போகுது, ஒரு பிரமாதம், புது வீடு, புது காரு, கலக்கரை சந்துரு, பிரமாதம். அப்போது கீழே போய்ட்டுருக்கேன், இந்த நம்பரை கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ்பெற்ற நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தரில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களை கலந்து கொள்ளுங்கள். ராம்ஜி சுவாமிகள்னு அடிச்சிங்கன்னா என்னுடைய இன்ஸ்டா வரும், அதை ஒரு ஃபாலோவை தட்டி விட்டு கிளம்புங்க. நன்றி, மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா. அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்டிவலில் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. வேற எங்கேயும் இவருக்கு ஆலயங்கள் கிடையாது. நம்மளுடைய வேலை இல்லை, குழந்தை இல்லை, நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது, கள்ளத்தொடர்பு, ஏமாற்றம், துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம். இந்த ஹோமம் 48 நாள் தினமும் பண்ணுறோம். இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிலேருந்து 48 நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரோம். ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள், இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள், வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்.